வைணவ சமயத்தின் 12 ஆழ்வார்களில் முதலில் அவதரித்த பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார் ஆகிய மூவரும் முதலாழ்வார்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் மூவரும் முறையே திருமாலின் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கு, கௌமோதகி எனும் கதை மற்றும் நந்தகம் எனும் வாள் ஆகியவற்றின் அம்சமாக அவதரித்தவர்கள். முதலாழ்வார்களின் முழுமையான வரலாறு மற்றும் அவர்கள் பெருமாளைக் கண்ட சுவாரஸ்யமான கதையை பார்க்கலாம். ஒரு நாள் இந்த 3 ஆழ்வார்களும் தனித்தனியே சென்று திருக்கோவலூரில் உள்ள ஓங்கி உலகளந்த உத்தமனை சேவித்தனர். இருள் சூழ்ந்த நேரத்தில் வானம் இருட்டிக்கொண்டு மழை பொழிய முதலில் பொய்கையார் மிருகண்டு மகரிஷியின் ஆசிரமத்தின் இடைக்கழியிலே வந்து சேர்ந்தார். பொய்கையார் மட்டுமே கைகால்களை நீட்டி படுக்கக்கூடிய மிக குறுகலான இடம் அந்த இடைக்கழி. பொய்கையார் அங்கே கைகால்களை நீட்டி படுத்துக் கொண்டார். இடைக்கழி என்பது வாயிலுக்கும் உள்பகுதிக்கும் நடுவில் உள்ள இடம். அங்கு ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம் என்ற நிலையே இருந்தது. அப்பொழுது பூதத்தார் மழையில் நனைந்து கொண்டே அந்த வீட்டில் ஒதுங்கினார். உடனே பொய்கையார் எழுந்து உட்கார்ந்தபடியே இருவர் இருக்கலாம் என்று இடமளித்தார். அப்பொழுது பேயாழ்வாரும் மழையில் நனைந்து கொண்டே அங்கே ஒதுங்கினார். உடனே மூவரும் ஒருவர் படுக்க இருவர், இருக்க மூவர் நிற்கலாம் என்று எழுந்து நின்றனர். ஒரே இருள், கடுமையான மழை. மூவரும் அறிமுகமானார்கள். தங்களுக்குள் அன்பை காட்டினார்கள், நட்பை விதைத்துக் கொண்டார்கள். அப்பொழுது மூவருக்குள்ளும் 4வது ஒருவர் நுழைந்து கொண்டு அவர்களை நெருக்கிக் கொண்டிருப்பதை ஸ்பரிசத்தால் உணர்ந்தார்கள். அந்த மூவுலகையும் அளந்த மாயவன் ஆழ்வார்களின் ஸ்பரிசத்தை விரும்பி அந்த பயங்கரமான இருட்டில் அவர்களிடையே வந்து தோன்றினான். எம்பெருமான் புலவர் நெருக்குகந்த பெருமான் என்றும் இடைக்கழியிலே சேவை சாதித்ததால் தேஹளீசன் என்றும் கொண்டாடப்படுகின்றான். எம்பெருமானின் ஸ்பரிசம் பட்டவுடன் பொய்கையாழ்வார், இவ்வுலகமே அகல் விளக்கு, ஆழ்கடலெல்லாம் அதில் நெய், கதிரவனே விளக்கின் திரி என்று பாடினார். வையம் தகழியா வார்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராழி நீங்குகவே. எம்பெருமானை அடைய ஒரு மார்க்கமாக தத்துவ விளக்கேற்றினார் பொய்கையார். பின் எம்பெருமான் மீது 100 பாசுரங்கள் பாடியருளினார். பூதத்தாழ்வார் பக்தியில் மேலும் ஒரு படி சென்று பக்தர்களின் அன்பே அகல் விளக்கு, ஆர்வமே நெய் என்று ஞானத் தமிழால் பாடினார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக, இன்புறு சிந்தை இடுதிரியா, நன்புகழ் சேர் ஞானச் சுடர் விளக்கேற்றினேன், நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்த நான். இவ்வாறு பூதத்தார் ஞானச்சுடர் விளக்கேற்றினார். உடனே ஒளி பெருகியது. இவரும் 100 பாசுரங்களை அந்தாதியாக பாடியருளினார். அங்கே அவர்கள் கண்ட திவ்ய தரிசனத்தை பேயாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று பாடத் தொடங்கினார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன், பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கண்டேன், என்னாழி வண்ணன்பால் இன்று. தாம் கண்ட எம்பெருமானின் திவ்ய தரிசனத்தை எல்லோரும் அறிந்து இன்புற பேயாழ்வாரும் 100 பாசுரங்களை அழகுற பாடியருளினார். நாம் தத்துவத்தாலும் ஞானத்தாலும் எம்பெருமானை சரணாகதி அடைந்தால் அந்த ஆழிவல்லானை பெரிய தாயாருடனும் திவ்ய தரிசனம் பெறலாம். அடியேன் ராமானுஜதாசன். இது போன்ற தகவல்களை அறிய எங்களுடன் இணைந்திருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்கப்படுத்துங்கள். வாழ்க வளமுடன்.